உங்கள்ல எத்தனை பேர் வந்து ஃபேப்க்கோ இல்ல பான்க்கோ வந்து ரொம்ப அடிக்டடா இருக்கீங்க? நான் வந்து இந்த 2த்துக்குமே ரொம்ப அடிக்டடா இருந்திருக்கேன் என்னோட லைஃப்ல. ரொம்ப மோசமா. காலைல எந்திரிச்சோனே பண்ற மொத வேலையா இதுதான் இருக்கும் அப்டின்னே வச்சுக்கோங்க. நெறைய வீடியோல சொல்லியிருந்தாலும் திரும்பி நான் ஒரு தடவ சொல்றேன். ஏன்னா நியூ ஆடியன்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா? என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அந்த டைம்ல வந்து இந்த ஃபேப்ப நிப்பாட்டணும்னு எனக்கு தோணும். ஸோ அதனால என்ன பண்ணுவேன், நெறைய ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து இது டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து நெறைய கன்சியூம் பண்ணிட்டு அதில ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, 30 நாள்ல உங்க ஃபேஸ் வந்து க்ளோ ஆயிடும். 30 நாள்ல நீங்க வந்து எல்லா கேர்ல்ஸையும் அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. 30 நாள்ல இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். அந்த ஃப்ளாட் லைன் அது இது லொட்டு லொசுக்குன்னு இப்படி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ஜங்க் இன்ஃபோவா எனக்குள்ள போயிட்டு, என்னால இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளிய வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் எனக்கு அப்போ தான் வந்து ஃபேப் வாட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, நீங்க யாரும் டவுன்லோட் பண்ணாதீங்க. மொத்தமா கேட்டுட்டு அப்புறமேட்டு போய் அத பண்ணுங்க. ஸோ இது மாதிரி ஃபேப் வாட்சை வந்து டவுன்லோட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரீக்ஸ் எத்தனை ஸ்ட்ரீக்ஸ் ஆகுது, எவ்வளோ மைல் ஸ்டோன் வந்து நான் போயிருக்கேன், கூல் கிட் இப்படிலாம் வரும். வாவ் சூப்பர் செம்மையாக இருக்குல்ல இதெல்லாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பட் சம்வாட் அதுவே என்ன ட்ரிகர் பண்ணுச்சு. ஏன்னா ஒரு 16 to 17 டேஸ் மேலே நான் வந்து ஓகே நம்ம ஃபேப் பண்ணவே இல்லை சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த 17th டே நான் உள்ளே போய் பார்க்கும்போது மைல் ஸ்டோன் சூப்பர் 17 டே நீங்கள் வந்து செம்மையாக அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதில் இருந்துச்சு. உடனே நானும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு ஓகே ரைட் நம்ம என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு போய் என்டர்டைன்மெண்ட் பார்க்குறேன். அதில் வந்து ஒரு டெம்ப்ட் ஆகிற மாதிரியான ஒரு சாங்ஸ், அந்த சாங்ஸ்லேருந்து ஓகே ரைட் வேணாம் அப்படி சொல்லிட்டு நிப்பாட்டுறேன். பட் இருந்தாலும் தனியாக இருக்கும்போது ரொம்ப யோசிச்சு ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே நான் போகும்போது என்னோட நெட்டு காலி ஆகிடுச்சு. நெட்டு காலி ஆகிடுச்சு அப்படின்ட்டு எவ்வளோ வந்து அதுக்கு நான் அடிக்டடாக இருக்கேங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த நெட்டு வந்து காலி ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அதில் பண்ணலான்னு பார்க்க அவன்கிட்டையும் வந்து சரியாக அந்த இது வரல. அவன் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான், இது எப்படி பார்க்குறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக திரும்பி இங்கே என்ன பண்ணுறேன், இன்னொரு கடைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு என்கிட்ட காசே இல்லை, என் வீட்டில் அப்படியே காசை எடுத்துகிட்டு போயிட்டு 23 ரூபா என்னமோ நினைக்கிறேன் அந்த 1 GB டேட்டா, அந்த 1 GB டேட்டாவை போட்டு அதை பார்த்து கன்சியூம் பண்ணி இன்ன வரைக்கும் நான் ரொம்ப கேவலமாக ரெகுலேட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் தான் அதுக்காக மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு டெம்ப்டேஷன் இருந்துச்சுன்னா, அந்த ஒரு 16 நாள் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். 17வது நாள் என்னால டெம்ப்டேஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த ஃபேப்பு, நோ ஃபேப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெக்டிக் ஆகிட்டு எனக்கு. ஸோ நான் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சேன் லைஃப்பில். ஐயோ ஃபேப் பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சு போச்சு இப்படிலாம் நினச்சிருக்கேன். எப்படி இந்த ஃபேப்பை கண்ட்ரோல் பண்ணேன். தென் என்னோட ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ப்ராபப்ளி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இன்ஃபேக்ட் அவ்வளோ ஒரு அடிக்டாக இருக்க எனக்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் கேஜே, நீங்க பார்த்துருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. ஸோ தென் நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன் அண்ட் ஒன் ஆன்லைன் கோச்சிங். ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனு லைக் வேறு என்ன நெகட்டிவ் எமோஷன்ஸு, பார்ன் அடிக்ஷன் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேருந்தும் நான் நிறையா கிளைண்ட்ஸுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லணும், கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கோச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் லிங்க் கீழே கொடுக்குறேன், ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வாங்க. ரொம்ப உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ அதை நான் தெளிவாகவே சொல்லுவேன். கம்மிங் பேக் டு த கண்டென்ட். நோஃபாப் ஜேர்னி அப்படிங்கிற ஒரு ஜேர்னி இருக்கு இல்லையா? அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண நான் நினச்ச முதல் விஷயம் என்ன அப்படின்னா 365 டேஸ் ஐ ஓன்ட் டூ ஃபேப் அப்படின்னு சொல்லி. தென் அதுக்கப்புறமேட்டு கம்மியாச்சு 200 டேஸ் ஐ ஓன்ட் ஃபேப். தென் அதுக்கப்புறம் கம்மியாச்சு 100 டேஸ் ஐ ஓன்ட் ஃபேப். தென் அதுக்கப்புறம் கம்மியா 90 டேஸ், 30 டேஸ், 60 டேஸ் இப்படி கம்மியாகி ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே என்னால் ஒரு 2 நாளைக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. 2 நாளைக்கு மேலே நான் வந்து ஃபேப் பண்ணிட்டேன். ஸோ த திங் என்ன அப்படின்னா நம்ம வந்து லைஃப் நம்ம வந்து எப்பவுமே ஒரு பிக்கர் கோல் செட் பண்றோம். அந்த பிக்கர் கோல் தான் நம்ம லைஃப்க்கு ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக அமையுது. நீங்க பெருசா திங்க் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல கிடையாது. பெருசா நீங்க திங்க் பண்ணலாம். பட் அந்த அத அச்சீவ் பண்ற லெவலுக்கு நீங்க இருக்கீங்களா? அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிக்கணும். லெட்ஸ் சே ஒரு வீடியோ கேம் எடுத்துப்போம். வீடியோ கேம் இன் த சென்ஸ் ஃப்ரீ ஃபயர் எடுத்துப்போம். அதுதான் நீங்க நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆடம், ஈவன் 2 கேரக்டர் இருக்கும். அந்த 2 கேரக்டருமே பெருசா வந்து ஸ்கில் இருக்காது. எதுவுமே இருக்காது. ஓகேவா? தென் அந்த கேம் விளையாட அப்கிரேட் பண்ண இன்னொரு ஒரு கேரக்டரை நீங்க வந்து அவதாரை நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, அன்லாக் பண்ணுவீங்க. தென் இதே மாரி ஒரு ஸ்கில் அப்டேட் பண்ண ஸ்கில் நெறைய ஆட் பண்ணுவீங்க. நெறைய அவதார்ஸ் அப்டேட் பண்ணுவீங்க இல்லையா? இந்த மாரி தான் நம்ம லைஃப்லயும் நம்ம ஒரு விஷயத்த நிப்பாட்டணும், இல்ல ஒரு விஷயத்த பழகணும் அப்டின்னாலும், எடுத்தோனே வந்து இந்த 100 டேஸ் நோ ஃபேப் சேலஞ்ச் இப்படிங்கிறத பண்ணலாம் விட்டுப்புட்டு சின்னதா ஆரம்பிங்க. லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு ஃபேப் வந்து என்னால 1 வாரத்துக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது கேஜி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 வாரம் கண்ட்ரோல் பண்ணுங்க. சரி ஓகே ஃபைன். உங்கள அறியாமலே நீங்க அந்த அர்ஜுக்கு வந்து அடிக்ட் ஆகி பண்ணிட்டீங்களா? ஓகே ஃபைன் விட்டுருங்க. திரும்பி என்ன பண்ணுங்க, அடுத்து ஒரு ஒரு 8 நாள், 10 நாள் அந்த மாரி தள்ளி போடுங்க. இப்படிதான் நம்மளோட கோல்ஸ நம்ம சின்னதா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போணுமே தவிர, எடுத்தோனே நான் வந்து இவ்ளோ பெருசுல போய் தான்டா நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறது, இருக்கறதுலயே நம்ம திரும்பி அந்த டெம்ப்டேஷனுக்கு பழகுறதுக்கு நமக்கு நம்மளே ஒரு வாடான்னு சொல்லிக்கிற மாரி. ஓகே. ஸோ நம்பர் 1 டோன்ட் செட் பிக்கர் கோல்ஸ். ஜஸ்ட் ஹேவ் அ ஸ்மால் கோல்ஸ் தட் வில் கெட் யூ டு ரீச்
பிக்கர் கோல்ஸ். நம்பர் 2 இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். என்னன்னா, இப்ப நான் வந்து டெய்லியும் வந்து ஃபேப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? டெய்லியும் வந்து ஃபேப் பண்ணிட்டே இருக்கேன். பட் இந்த நோ ஃபேப் ஜர்னி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு 7 டேஸ், ஒரு 16 டேஸ் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் 16 டேஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் பண்ணாலும் 17த் டே எப்படியாவது நான் அந்த விஷயத்த வந்து பண்ணிருவேன். ஓகேவா? அது எப்படியோ எனக்கு வந்து ட்ரிகர் ஆகி நான் வந்து பண்ணிருவேன். அப்போ இந்த நேரத்தில நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப கில்ட்டா, ரொம்ப ரொம்ப கேவலமா என்ன நானே ஒரு அசிங்கமா ட்ரீட் பண்ணுவேன். நம்ம இப்படி பண்ணிட்டோம். நம்ம ஒரு அசிங்கம். ஐயய்ய! அப்படிங்கிற மாரி என்ன நானே கேவலமா ட்ரீட் பண்ணுவேன். உங்கள நெறைய பேர் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பீங்க. த திங் என்ன அப்படின்னா, டெய்லியும் ஒரு விஷயம் பண்ணிட்டு, திடீர்னு அத ஸ்டாப் பண்ணி ஒரு 16 நாள் நீங்க பண்ணாம இருந்திருக்கீங்க இல்லையா? அப்ப அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஆனா, நம்ம என்ன பண்றோம்னா, அந்த அச்சீவ்மெண்ட்ட ரெகக்னைஸ் பண்ணவே மாட்றோம். ஒரே ஒரு விஷயம், ஒரு நோட் வாங்கி சக்சஸ் ஜர்னல் அப்படிங்கிற ஒரு சக்சஸ் ஜர்னல்ல என்னோட சின்ன சின்ன சக்சஸ கூட இப்ப இன்னைக்கு வந்து ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ஆட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அது ஒரு சின்ன ஒரு சக்சஸ் தான். அத நான் எழுதுவேன். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் லைக் நான் ஒரு 16 நாள் வந்து அந்த எந்த ஒரு விஷயமே பண்ணாம சூப்பரா இருந்திருக்கேன், டிசிப்ளின்டா இருந்திருக்கேன் அப்படின்னா, அத நான் எழுதுவேன். ஏன்னா, அது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சேஞ்ச், ஒரு இம்ப்ரூவ்மென்ட். டெய்லியுமே நம்ம வந்து இங்கேருந்து இப்படி மாறுறது மட்டும் சேஞ்சுங்கிறது கிடையாது. இங்கேருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா நான் முன்னுக்கு போறேங்கிறது கூட ஒரு கைண்ட் ஆஃப் சேஞ்ச் தான். அந்த சேஞ்ச நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா நம்ம ரெகக்னைஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல ஒரு ப்ராஸ்பரா இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம அந்த சின்ன சின்ன விஷயங்கள பார்க்காம நம்ம நினைக்கிறதுனா, எடுத்தோனே இவ்வளோ பெருசா வந்துரணும். எடுத்தோனே பெருசாயிடணும். நடக்காது இல்லையா? இது வந்து ஜிம்முக்கு போன உடனே எனக்கு வந்து கட்டு கட்டா மசில் வந்துரணும் அப்படிங்கிற மாரியான கத. ஏன்னா, அத நான் ப்ராபப்லி நெறைய டைம் பண்ணியிருக்கேன். ஸோ தி திங் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் ஓகே நான் நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அத நிப்பாட்டிட்டு ஓகே ஃபைன். இத்தன நாள் நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். தெரியாம இன்னைக்கு நான் ரிலாப்ஸ் ஆயிட்டேன். ஓகே திரும்பி நான் வந்து அத ஸ்டார்ட் பண்ணி, அடுத்த ஒரு 18 நாள் இல்ல 20 நாள் கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றேன். இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நம்ம வச்சுக்கணும். இத சின்ன சின்ன சக்ஸஸா நம்ம கன்சிடரும் பண்ணணும். ஹாபிட் ட்ராக்கர் அப்படிங்கிற மாரி நான் என்ன பண்ணுவேன்னா, நோஃபாப் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு ட்ராக்கர் ஒண்ணு வச்சிருப்பேன். ஓகேவா? இந்த நோஃபாப் ட்ராக்கர்ல டெய்லி நான் வந்து ஃபேப் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா, டிக் போடுவேன். வாவ்! சூப்பர்! வாவ்! சூப்பர்! வாவ்! சூப்பர்! அது நைட் எல்லாம் என்ன ஆகும்னா, அப்படியே ஒரு மாரி நல்லா இன்னைக்கு நம்ம பண்ணலடா, இன்னைக்கு நம்ம பண்ணலாம். ஏதோ ஒரு வில்லன், அந்த வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரு ஹீரோ மாரி நான் வந்து ப்ரவுடா ஃபீல் பண்ணுவேன். பட் த திங் என்ன அப்டின்னா, நம்ம இந்த மாரி நோ ஃபேப் ஸ்ட்ரீக்ஸ் நம்ம வந்து வச்சு, ஓகே இன்னைக்கு நான் பண்ணல, இன்னைக்கு நான் பண்ணல, இன்னைக்கு நான் பண்ணல, இந்த மாரி நம்ம பண்ண, இதுவே நமக்கு வந்து ஒரு ட்ரிக்கர் ஆகும். இந்த ட்ரிக்கர் என்ன பண்ணும்னா, நம்மள நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்கு, இதுவே வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேப் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்பா ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, அது அப்டியே டோட்டலா மறந்துட்டு, அந்த விஷயத்துக்கு ஆல்டர்னேட்டா வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஆல்டர்னேட்டா நீங்க அந்த விஷயத்த அப்ராப்ரியேட்டா நீங்க அந்த விஷயத்த மறந்துருவீங்க. பட் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த விஷயத்துக்கு ஆல்டர்னேட்டா எந்த ஒரு விஷயமும் பண்ணாம, இந்த விஷயம் பண்ணக்கூடாது நம்ம நெனச்சுக்கிட்டே இருக்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்த நம்ம பண்றோம். இது நம்ம ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்லலாம் நம்ம நெறைய வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். ஒரு சார் நம்மள கூப்பிடக்கூடாதுன்னு நெனைப்போம். ஆனா நம்மள தான் கூப்ட்டு கேள்வி கேட்பாய்ங்க. ஏன் அப்டின்னா, அதுக்கேத்த ஒரு ரியாக்ஷன்ஸ நம்ம ஃபேஸ்லயோ, இல்ல நம்ம பாடி லாங்குவேஜ்லயோ நம்மளே குடுத்துருவோம். ஸோ, அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அத நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, அந்த விஷயத்த நம்ம திரும்பி திரும்பி பண்ண தான் போறோம். ஸோ, நோ ஃபேப் ஜர்னி அப்டிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்க அப்டின்னா, ஓகே ஃபைன். அத நான் பண்றேன். எத்தன நாள் போறேன், எத்தன நாள் பண்றேன், இத்தன நாள் ஆயிடுச்சுனா ஃப்ளாட் லைன் வந்துருமா? இத்தன நாள் ஆயிடுச்சுனா, நான் வந்து சூப்பரா அப்டியே பொண்ணுங்களுக்கு அட்ராக்டிவா வாவ் ஹேண்ட்சம் அப்டிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்களா அப்டின்னா, அப்டிலாம் நடக்காது. ரைட்? ஸோ, அப்போ நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம், அந்த ஸ்ட்ரீக்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போட்டு, ஜஸ்ட் உங்களோட பொண்ணுங்க அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே. ஸோ, அந்த ஸ்ட்ரீக்ஸ்லாம் தூக்கி போட்டு, ஜஸ்ட் ஓகே ஃபைன் நான் அத மறந்துட்டேன். நான் அத விட்டுட்டேன். என்னோட ஓகே நான் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இண்டல்ஜ் ஆகுறேன். அது மேபி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, இல்ல என்னோட பாடிய நான் டெவலப் பண்றது, பாடி பில்டிங் பண்றது. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல இண்டல்ஜ் ஆயிடுங்க. ஓகே. ஆஃப் த டைம் நம்ம வந்து ஏன் திரும்பி திரும்பி நம்ம ஃபேப் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஐடென்டிட்டி குடுத்துர்றோம் நமக்கு நம்மளே. நான் வந்து ஃபேப்பர், நான் வந்து பான் பார்ப்பேன், நான் வந்து ஃபேப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா லிட்டரலா அது நீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ட்ரிகர் ஆயி, நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயி, எங்கேயோ இருக்க ஸ்ட்ரெஸ்ஸ போக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த தான் நீங்க பண்றீங்களே தவிர, இது வந்து அவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் கிடையாது. ஓகே. நீங்க பான் பார்த்து ஃபேப் பண்றது தப்பு. பட் ஒரு ஃபேப் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். உங்ககிட்ட இருக்க அந்த அழுக்குகள வெளிய எடுக்கிறது தான் அதுவே தவிர, இன்னும் சயன்டிஃபிக் டெர்ம்ல நெறைய இருக்காது. அதெல்லாம் நமக்கு சொன்னா எனக்கும் அது பிடிக்காது, உங்களுக்கும் அது பிடிக்காது. ஒரு போர் அடிச்சிரும். ஓகே. ஸோ ப்ரோ சயன்ஸ்ல நான் சொல்லணும் அப்படின்னா, நமக்குள்ள அந்த ஒரு அழுக்கு வந்து தேங்கிட்டே அது ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு நம்மளோட யூரின் வழியாவோ, இல்ல நம்ம இந்த மாதிரியான பண்ற விஷயங்கள் மூலியமாவோ அது வெளிய வந்துரணும். ஓகே. டெஸ்டோஸ்டெரோன் லெவல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வெளிய வந்துரும். அப்படி இல்லன்னா, நம்ம அது வெளிய நம்ம தான் வந்து அத எடுத்து தான் ஆவணும். ஓகே. ரைட். அந்த ஸ்பெர்ம வெளிய எடுத்து தான் ஆவணும். ஸோ, அதனால அது தப்பு கிடையாது. பட் இந்த பான் பார்த்து நீங்க பண்றது இருக்கிறதுலயே தப்பான ஒரு விஷயம் தான். ஸோ, அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து ஃபேப்பர் நான் வந்து ஒரு பான் பார்க்குறேன். நான் இப்படி நான் கெட்டவன் நமக்கு நம்மளே ஒரு ஐடென்டிட்டி குடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம திரும்பி திரும்பி அந்த விஷயத்த பண்ண தான் போறோம். அப்போ திங் என்ன அப்படின்னா, ஒரு ஐடென்டி ஷிஃப்டிங்ன்னு சொல்லுவாங்க. லைக் செல்ஃப் இமேஜ கிரியேட் பண்றது.
இது வரைக்கும் உங்கள கண்ணாடியில நீங்க பார்க்கும்போது, நான் இவ்வளோ மோசமானவன், நான் கெட்டவன், இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்னு நெனச்சிட்டு இருந்தது போயி, இல்ல நான் இப்படி மாறுவேன், இப்படி நான் ஆவேன் அப்படிங்கிற மாரியான ஒரு தாட்ஸ ஒரு விஷுவலைசேஷன நீங்க பண்ணணும். லெட்ஸ் சே இப்ப என் கூட சேர்ந்து எல்லாருமே இந்த விஷுவலைசேஷன பண்ண போறீங்க. ஜஸ்ட் கண்ண மூடுங்க. இப்ப இங்கேருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு, பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சனா இருக்கீங்க. ஓகே. ஸோ உங்களால எல்லா விஷயமுமே பண்ண முடியுது. நீங்க இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு பாடி செம்ம ஃபிசிக் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பொண்ண அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப ப்ராஸ்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. உங்க நல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நல்ல மணி ஏர்ன் பண்றீங்க. உங்க வீட்ல மணி குடுக்குறீங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் பண்றீங்க. உங்களோட பசங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் குடுக்குறீங்க. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க பண்றீங்க. லெட்ஸ் சே இத நீங்க தொடர்ந்து பண்ணும்போது உங்களோட ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா, இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் தொடர்ந்து ஒரு விஷயம் பண்ணிட்டே இருந்தேன். பட் இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் புதுசா என்னோட மைண்ட்ஃபுல்லா மாத்துறதுக்கு, என்னோட மைண்ட மாத்துறதுக்கு, இந்த மாரி விஷயங்கள் பண்ண நான் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுறேன். நான் ஒரு சூப்பரான யூடியூபர். என்னோட வீடியோஸ் எல்லாமே நல்ல வியூஸ் போகுது. என்னோட வீடியோஸ் நல்ல ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நடக்குது. ஏன்னா, ஒரு நல்ல ஒரு என்டர்பிரினர் அ நல்லா நெறைய பேரோட லைஃப்ப நான் சேஞ்ச் பண்றேன். எனக்கு அது மூலியமா ஒரு மணி ஏர்ன் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நடக்குது. ஏன்னா, நான் அந்த ஒரு விஷயங்கள நான் குடுக்குறேன். என்ன என்ன தேவையில்லாம டிஸ்ட்ராக்ட் பண்ற எல்லா விஷயத்தையுமே நான் ஒதுக்கிருவேன். அது என் ஃபேமிலியா இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு புரோகிரஷன் பீரியட்ல இருக்கும்போது, என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றது எந்த எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும், அத நான் ஒதுக்கி வைக்கணுங்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யோசிப்பேன். ஏன்னா, இப்ப நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னா, நாளைக்கு என்னோட ஃபேமிலிய நல்லா பார்த்துக்க முடியும். பட் நான் இப்போ இல்லன்னு சொல்லி ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃப் வாழ்ந்தேன் அப்டின்னா, என் ஃபேமிலிய என்னால நல்லாவே பார்த்துக்க முடியும். ஃபேமிலி இன் த சென்ஸ் என்னோட அம்மா, அப்பா, பெரியம்மா, தாத்தா யாரா இருந்தாலும் சரி. யாரா இருந்தாலும் சரி. ஓகே. ரைட். ஸோ த திங் என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பண்ணுங்க. நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு லைக் ஒரு புதுசான ஒரு வாழ்க்கை இதுவரைக்கும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது எல்லாத்தையும் விட்டுருங்க. அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள பண்ணுங்க. இப்ப நீங்க ஜிம்முக்கே மாட்டீங்கன்னா, ஜிம்முக்கு போக ஆரம்பிங்க. ஒர்க் அவுட் அதிகமா லிஃப்ட் பண்ண மாட்டீங்கன்னா, அதிகமா லிஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க பாடிக்கு அதிகமான பெயின் குடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வாலண்டியர் சஃபரிங்ஸ் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு தனிமையில இருந்து லைக் உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு என்ன பண்ணா ரொம்ப ரொம்ப புடிக்கும்? இந்த மாரி விஷயங்கள ட்ரை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தான் உங்கள வந்து ஒரு நல்ல பெர்சனா மாத்தும். ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு பெர்சனா மாத்துமே தவிர, நீங்க திரும்பியும் பழைய லைஃப், பழைய ரொட்டீன் வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா, எதுவுமே நடக்காது. ஸோ ஜஸ்ட் ஷிஃப்ட் யுவர் ஐடென்டிட்டி. எனக்கு ஸ்கூல்ல நெறைய ஃப்ரெண்ட்ஸ். அதில மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அதில இருக்கிற ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸோட கேட்டகரி எப்படி இருக்கும்னா, தே ஆர் ஒரு போர்ன் பாய்ஸ் அப்படிங்கிற மாரி தான். அவனுங்க என்ன பேசினாலும் அத பத்தி தான் பேசுவானுங்க. எது பேசினாலும் அத பத்தி தான் பேசுவானுங்க. எப்ப பேசினாலும், என்னத்த பேசினாலும் அந்த விஷயத்த பத்தி அந்த ஒரு அந்த ஃபேப் இத பத்தி மட்டும் தான் அவனுங்க பேசுவானுங்க. அவங்களுக்கு அது மட்டும் தான் ஒரு என்ஜாய்மென்ட், சக்சஸ் ஒரு 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 பிளஷரபிள் திங்ஸ் அப்படிங்கிற மாரி. இவனுங்க கூட இருக்க எனக்கு என்னாச்சு அப்டின்னா, நான் திரும்பியும் ஒரு டெம்ப்டேஷன்க்குள்ள போயிட்டே இருந்தேன். நான் இப்ப நார்மலா இருக்கேன்னா கூட, "ஏய் இங்க பாத்தியா? இந்த ஹீரோயின் இந்த பாட்டு பாடியிருக்கு. இந்த பாட்டுலாம் நல்லா இருக்காங்க. இந்த பாட்டு செம்மையா இருக்கு." இப்படியே சொல்லி என்ன எனக்கு டக்குனு அந்த ட்ராக்கே மாறி நான் திரும்பியும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு போயிடுவேன். இது தப்பு கிடையாது. ஓகே. நெறைய பேர் என்ன நெனைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் தப்பு அப்படின்னு நெனைக்கிறீங்க. பட் ஃபேப்புன்றது தப்பு கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். பட் பான் பார்க்கறது லிட்டரலி தப்பான ஒரு விஷயம் தான். அது உங்க மூளையிலேருந்து எல்லாத்தையுமே கெடுத்துரும். ஸோ நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், நீங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த மாரியான ஒரு டீஜெனரேட்டான பீப்பிள், ஃபிரெண்ட்ஸ் அவன் நல்லவன், அவன் என்ன ரொம்ப கேர் பண்ணிக்கிறான், அவன் என்னோட எதா இருந்தாலும் பரவால்ல. அவன முதல்ல தூக்கி போடுங்க. உன் லைஃப்ல நீ பண்ற ஒரு விஷயத்துக்கு ஒருத்தவங்க வந்து எதுவுமே பண்ணல. அவங்க ஏதோ ஒரு தடையா தான் இருக்காங்கன்னா, அவங்கள தூக்கி போட்டுட்டு மேல வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க மேல வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க அவங்க கூட இருங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்ல அவங்கள பார்த்துக்கங்க அது வேற. பட் நீங்க மேல வரக்கூடிய அந்த ஒரு ப்ராக்ரஸ்ல நீங்க தனியா இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போ முடியும். ஓகே. ஸோ எவனையுமே போய் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எவனையுமே போயிட்டு நான் வந்து நல்லவன் நான் எதுவுமே அவசியமே கிடையாது. எனக்கு இவங்க தடையா இருக்காங்களா? எஸ். ஆமா. இப்ப எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப எனக்கு அவங்க அம்மாவ போய் ட்ராப் பண்ணிட்டு வரது ஒரு தடையா இருக்குன்னா, நான் கண்டிப்பா அத நான் நிப்பாட்டுவேன். ஏன்னா 1 மணி நேரம் எனக்கு ஸ்பெண்ட் ஆகுது. 1 1/2 மணி நேரம் நான் வந்து வேஸ்ட் பண்றேன் அந்த நேரத்துல. அதுக்கு நான் உட்கார்ந்தேன்னா ஏதாவது ஸ்கிரிப்ட்டோ, கன்டென்ட்டோ நான் எழுதுவேன். என் தம்பிய கொண்டு போய் ட்ராப் பண்ண சொல்லலாம். அவன் போய் விட்டுட்டு வந்துருவான். ப்ராப்ளமே இல்ல அப்படியே கரெக்ட்டா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, டைம் இந்த இடத்துல வந்து டைம தப்பா யூஸ் பண்ணாம என்னோட ஒரு பிசினஸ்க்காக, என்னோட என்டர்பிரினர்ஷிப்காக நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கும்போது, என்னால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியுங்கிறத நான் நம்புறேன். என்னால முடியும். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இங்க ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒண்ணு. என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. என்னால முடியும். அதுக்கான எஃபோர்ட்ட நான் போட்டேன்னா, கண்டிப்பா என்னால முடியுங்கிறத நான் நம்புறேன். உங்கள எத்தன பேர் அத நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்புங்க. உங்களால எந்த விஷயத்த வேணா பண்ண முடியும். அதுக்கான ப்ராப்பரான எஃபோர்ட்ட போட்டு, எஸ் நான் நடக்கும். அதுக்கான ப்ராக்ரஸான வேலைகள நான் செய்றேன் அப்படின்னு செய்யும்போது.
ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. ஐ வில் see you in this informative video and thanks for watching this video. Love you guys. அப்புறம் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதில் எனக்கு என்ன கொடுக்குறதுன்னு தான் தெரியல. ஜஸ்ட் சும்மா அதை ஓப்பன் பண்ணி வச்சேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேபி ஃபியூச்சரில் நம்ம எதுவும் புதுசாக எதுவும் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ அந்த ஜாயின் பண்ணியிருக்க மெம்பர்ஸுக்கு மட்டும் ஏதாவது புதுசாக தான் பண்ணுற மாதிரி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல நான். ஸோ அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஸோ டாடா பாய், டேக் கேர். லவ் யூ கைஸ்.